ஹலோ ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல அ டேக்கு கூட வேக்கல் கிரேஸ் த நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். பேக்ரவுண்ட்ல ஏதாவது நாய்ஸ் கேட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அ இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா, டேவோட மாமும், ஜெக்கியோட மாமும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கே! என்னதான் ஆச்சு? அத ஏன் கேட்குறீங்க? என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. யாருக்கு? தயங்கா? ம். ஆமா. இப்போலாம் கொஞ்ச நாளா அவன் ஆளே சரியில்ல. முன்னாடி துரு துருன்னு பேசிட்டு ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். ஆனா இப்போ அமைதியாவே இருக்கான். யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான். ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான். தூங்க கூட மாட்டேங்கிறான். அவன நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்னோட பையன் முன்னாடி இருந்த மாரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். முன்னாடிலாம் வந்தா படிக்கிறது, ஸ்போர்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அப்படி இருப்பான். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. வர்றான், அப்படியே மேலே போகிறான். யூனிஃபார்ம் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே பெட்டில் படுத்து அழுகிறதும், நாம் கேட்டால் எதுவுமே நடக்காத மாதிரி பண்ணுறதும் தான் அவன் வேலையாக இருக்குது. இப்படியே போனால் என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜேகேவும் மாடியிலேருந்து கரெக்டாக வரான். பாட்டி, என்னாச்சு? அப்புறம் நீங்கள் பேசினது எல்லாமே கேட்டேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக டே முன்னாடி மாதிரி மாறிடுவார். டே சக்கரை, என்னடா சொல்கிற? நீ என்னடா பண்ண போகிற? மா, அதெல்லாம் சொன்னால் புரியாது, செஞ்சால் தான் புரியும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இதுலேயும் ஜேகேவோட அம்மாவுக்கு தான் இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா நம்ம பிள்ளை பண்ண போகுது அப்படின்ற மாதிரி அவனே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகேவும் ஃபோன் எடுத்துகிட்டு யாருக்கோ டயல் பண்ணுறா. யார் இந்த நேரத்தில் ஒரு சீரீஸை ஒழுங்காக பார்க்க வர்றாங்களா? ஆட, நம்ம முயல்குட்டி சொல்கிறா, ப்ரோ எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் உட்காந்து கொரியன் சீரீஸ் பார்த்துட்ருக்கேன்டா. நல்லதாக போச்சு. நீ என்ன பண்ணுற? ஃபெலிக்ஸ் ப்ரோவையும் கூட்டிகிட்டு உடனே எங்கள் வீட்டுக்கு வா. உங்கள் வீட்டுக்கா? எதுக்குடா? நீ வா சொல்கிறேன். ஏதோ பொடி வச்சு பேசுகிற, சரி வந்து பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் போகிறான். இங்கே அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது அவங்க கூட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தா ஜிமின், ஃபெலிக்ஸ், ஜேகேயோட அம்மா, தயங்கோட அம்மா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. டேய் என்னடா எங்களை வர சொல்லிட்டு நீ அமைதியாக உட்காந்துருக்க? இரு ப்ரோ, சொல்கிறேன், வெயிட் பண்ணு. அப்படி என்ன தானே பண்ண போகிற? உனக்கு உன் ஃப்ரெண்டு பழையபடி ஹாப்பியாக இருக்கணுமா வேணாமா? நீ தானே சொன்ன உன் ஃப்ரெண்டு எப்போ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னியா இல்லையா? ஆமாடா சொன்னேன். அதுக்கு என்ன? அதுக்காக தான் இந்த டேபிள் கான்ஃபரன்ஸ். டேபிள் கான்ஃபரன்ஸா? அதை எல்லாரும் பொறுமையாக கேளுங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் சொல்கிறா. சரிடா, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஹைட் அண்ட் சீக் கேமா? இப்போ நம்ம கேம் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? வீட்டில் தானே இருக்காரு. நாங்கள் என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்டா? எங்களை போய் ஹைட் அண்ட் சீக் விளையாட கூப்பிடுறேன். ஐயோ ப்ரோ, கொஞ்சம் அமைதியாக இருப்பா, சொல்கிறத கேள. சரி சொல்லு. இல்லை என்ன வேணாம். ஆண்டி அதாவது நீங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு கேஷுவலாக கிச்சனில் அவர் வீட்டில் மாதிரியே செஞ்சுட்ருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா கேஷுவலாக போயிட்டு உங்களை பார்க்க வருவாங்க. அவர் கூட பேசிட்டு வரும்போது அங்கே நானும் வருவேன். நீ தேவை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் எப்படியாவது கீழே என்ன பண்ணணும்னா, நான் உங்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி நடிக்கணும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத மாதிரியா ஃபெலிக்ஸ், அதாவது நான் போயிட்டு வரவங்கிட்ட பேசுவேன். அது உங்களுக்கும் கேட்கும். போட்டு கொடுக்கக்கூடாது. தயம் கூட சொல்லுவார், அப்படியே வந்துட்டு சக்கரை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நானும் வருவேன். ஆனால் நீங்கள் என்ன அதில் ஒரு ட்விஸ்ட்டு. என்னது ட்விஸ்ட்டா? ஜேகேயா? ஜேகே இங்கே வரவே இல்லையே. நான் இருக்கேன் ஆனால் இல்லை அது கேட்குதே அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படின்னா நான் பேசும்போது அவர்கிட்ட நீங்கிட்ட பேசுவார். எனக்கு என்னப்போ டவுட்டாக இருக்கீங்களா ப்ரோ அப்படின்ட்டு இந்த மண்டியை சொல்லி யார்கிட்ட கேள்வி கூப்பிட்டேன். அவன் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சக்கரை கிட்ட அவன் அங்கே தான் போது சிவன் முன்னாடி என்னது
அப்படிதானே ஜிகே? முயல் குட்டிக்கிட்ட பேசுறியா? சூப்பர் ப்ரோ. அவன் இங்க புரிஞ்சிச்சு. வரவே இந்த இல்லையடா புள்ள வார்த்தைக்கு இன்னும் புரியல. அப்படின்னு சொல்லுவாரு. இப்பதான் புரியுது. ஏன் தயம் உங்களுக்கு சொல்லும்போது புலவத்துன்னு பேர் டீ வச்சாரு? என்ன சொல்லுவாரு, அதை விட பெரிய அவன் மக்கா இருக்கு ப்ரோ. எனக்கு ஆப்போசிட்டா தான் உட்காந்துருக்கான்னு சொல்லுவாரு. போட முடியாது. இப்போ நீங்க கடைசி வரைக்கும் எல்லாரும் சிங்கிள் தான்டா. டேய் நான் அதுக்கு எல்லாமே என்னடா வந்து சம்பந்தம்? கிரியேட் பண்ணணும். ஏதோ சின்ன நான் பிளானே கண்டுக்கிட்டா புரிஞ்சுக்க போல. தெரியுறேன். நீ இதுதான் எங்க ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் பொண்ணோட இல்யூஷன்ற புரிஞ்சுக்கிட்டு மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். போயா. ஓகே அப்படின்னு இதுதான் பிளான். நிறைய திட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் ஓகே. புரிஞ்சதுல புரிஞ்சுட்டு டீம் டிஸ்போஸ் ஆனா இப்ப எல்லாரும் நான் இப்போ அவங்க ஃப்ரேமுக்கு பொசிஷன் வருது அப்படின்னு எவ்வளோதான் ஏதோ பிரச்சனையா ஜிக்கு டேரக்டர்ஸ் ஆண்டி கிட்ட சொல்ற இப்போ மாதிரி நீங்க எல்லாத்தையும் கிச்சனில் சொல்லிட்டு போயிட்டு கிச்சனில் அவன் வேலை ரெடியாக பார்க்குற மாதிரி போயிடுறான். பாருங்க. ஸோ இப்போ தயங்கோட அம்மா தான் ஆண்டியை பார்க்க வர மாதிரியும் ஸ்டார்ட் பண்ணுற தயங்க மாதிரி அவங்க கேட்குற உட்காந்து மாதிரியும் கேளு. கிச்சனை க்ளீன் மற்ற பண்ணுறது விஷயத்த நான் மதியானத்துக்கு பார்த்துக்கிறேன். சமைக்கிறதுன்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா ஸோ அப்பதான் நம்ம ஏதோ ஜேகே சொல்கிறேன் அம்மாவும் வராங்க. எப்படியோ தயம் சரியாயிட்டா டேமா நல்லதுதான். எங்க இருக்கீங்க? என்ன டீமா நான் இங்கே தான் இருக்கேன். அதேதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கோம். போறாங்க. இன்னைக்கு தான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வர தயங்கம்மா மாதிரி தான் வீட்டுக்கு தெரிஞ்சுக்கா. போறாங்க. ஆமா எங்க வீட்ல யாரையுமே காணோம். கடவுளே டேய் அப்பா ஆஃபீஸ் எப்படியாவது என் புள்ள போயிருக்காரு. பழைய மாதிரி மாறிடும் அப்புறம் நான் மட்டும்தான் அப்படின்ற இருக்கேன். மாதிரி பேசிட்டு ஆ, அவங்களும் தயங்கம்மா போறாங்க. இன்னைக்கு லீவ் தானே ஆளையே காணோம். டேமா அவன் எங்க தானே இருக்கீங்க? அடடே ரூம்ல இருக்கான். ஓஹோ ரூம்ல ஜிகேவோட இருக்கானா? அம்மாவா? வாங்க வாங்க. எதிர்த்த தயங்கண்ணா வீட்டுல எங்க இருக்கீங்க. இருக்கீங்க? ஆனா இப்பதான் அப்படின்ற நம்ம மாதிரி வீட்டுக்கு ஜிகே அட்ரஸ் கூப்பிட்டுட்டே தெரிஞ்சதா? இருக்காங்க. தயம் டேய் என்ன உன்னதான் டேமா ஆண்டி கூப்பிடுறாங்கல்ல. ஸ்கிரிப்டுக்குள்ள போயிட்டீங்க கீழே வாடா. விளையாடி அடிக்கிறீங்களே. நான் அதெல்லாம் வரலம்மா. இருக்கட்டும் நீ சீக்கிரம் உள்ள பேசு வாங்க. போ. அவங்க ஆக்ஷன் ஒன்றும் பார்க்க தான் ஆரம்பிப்போம் வந்திருக்காங்க. அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களும் வந்துட்டு வாடா தயங்க ஏதாவது தப்பா நினச்சிக்க போறாங்க. அவனா சரி ரூம்ல பாரு தான் இருப்பான். அப்படின்ற மாதிரி தயம் தயம் அப்படியே மூச்சு தயம். தொங்க போட்டு தான் வரான். என்னம்மா நான் ஹாய் இங்கதான் ஆண்டி. இருக்கேன். என்ன தயம் என்னடா பண்றாங்க முன்னாடிலாம் ரூம்ல? அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டே பாரு இருந்தா ரூம்லயே உட்காந்துருக்க. இப்போ வீட்டு கொஞ்சமாவது பக்கமே இங்க காணோம். வரலாம்ல. இந்த பாரு அது ஆண்டி ஜேகேவோட அம்மா கொஞ்சம் வந்திருக்காங்க. படிக்கணும் உங்களை அதான் பார்க்கணுமா? அம்மா எக்ஸாம் அது வருதுல்ல. நீங்களே பேசுங்கம்மா. சரிப்பா என்ன என்ன தயம் எக்ஸாம் ஆண்டி மேல தானே கோவமா ஸ்டார்ட் ஆச்சு. இருக்கியா? அது அதெல்லாம் டெஸ்ட் இல்லையா ஆண்டி? அதனால அப்புறம் என்ன சரி வா சரி கீழே வா. ம், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் இந்தா ஆச்சு? நான் ஸ்வீட் பண்ணேன். முன்னாடிலாம் சரி அப்பப்போ ஆண்டி உனக்கு வீட்டுக்கு வந்துட்டு பிடிக்குமேனு இருந்தேன். எடுத்துட்டு சுத்தமா வந்தேன். வரதே இல்லை. உன்னை சாப்பிட்டு எவ்வளோ மிஸ் பண்றேன் ஓகே தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம தயங்க அப்படியே ஜெமினி ஃபெலிக்ஸ் ஸ்வீட்டெல்லாம் நான் வாங்கி கேஷுவலாக வச்சுட்டு அப்படியே வரானுங்களாமா. உட்காந்துருக்கான். மச்சான் என்னப்பா தயம் எப்போ பார்த்தாலும் என்னடா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. டேய் அவன் இங்கே தான்டா இப்போ நான் இருக்கான். 10 ஓ கொஸ்டின் கேட்டால் நீ இங்கே ஒரு இருக்கானா? கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் நான் பண்ணுற. மாடியில் இருப்பான்னு ஆமாம் நினச்சேன்டா. இல்லை அதுவும் சரி சிங்கிள் சரி வேர்டு. என்னதான்டா ஆச்சு உனக்கு? அப்புறம் மச்சான் என்ன பண்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. ஒன்றும் இல்லைடா. நான் நல்லா தான் இருக்கேன். ஏண்டா உனக்கு ஏதாவது அம்னீஷியா வந்துருச்சு? ஏன் அப்படி சரி கேட்குற? சரி ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சாப்பிட்றீங்களா? ஃபோன் இல்லை எதுவுமே அது இல்லை. நம்ம வீடு தானே அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் தயம். நீ சரிடா உட்காரு எங்கே போகிற? முறைக்காத. இல்லை நான் ஏதோ வந்துடுறேன். அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. நான் போகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிடிச்சி உட்கார வைக்க அப்போ தான் வாசலில் 2 சவுண்டு. மச்சான் மாப்பிள்ள எங்கடா இருக்க? யார் இவனுங்களா? ஆமாம் ஆண்டி இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை. சாட்டர்டே சண்டே ஆனால் போதும் வீட்டில் அம்மாவோட சாப்பாட்டை காலி பண்ணுறதுக்குனே வந்துடுவானுங்க. இன்றைக்கும் வந்துட்டானுங்க போல். ஆமாம் மச்சான் அது என்னமோ தெரியலடா. எங்கள் அம்மாவும் நல்லா தான் சமைக்குது. ஆனால் ஆண்டி பண்ணுற அளவுக்கு இல்லை. ஓகே தான் இருக்குது. ஆமாம் கிச்சன்லேருந்து கம்ம கம்ம வாசனை வருது. என்ன இன்னைக்கு ஸ்பெஷலு? மச்சான் இருடா நான் போய் பார்த்துட்டு வரேன். இதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லைடா. போ போ போய் பாரு. மச்சான் என்னடா உனக்கு பிடிச்ச ரைஸ் கேக் இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குடா. நிறைய ஐட்டமா? என்னடா சொல்கிற? ஸ்பைசி நூடுல்ஸ் இருக்குது. அப்புறம் நூடுல்ஸ்லேயே எக்கச்சக்க வெரைட்டி. எனக்கு ஒரு பொடி தான். ஆண்டி இந்த இந்தியன் டிஷ் பிரியாணி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்ல? உனக்கு இதுவே ஜாஸ்தி. சரிடா அடுத்த வாட்டி நான் யூடியூப் பார்த்தாவது பண்ணி வைக்கிறேன். சரி ஆண்டி யூடியூப் பார்த்து பண்ணுறீங்க பார்த்து பண்ணுங்க. அப்புறம் அதை சாப்பிட்டு எனக்கு எதாவது ஆகிருப்போகுது. டேய் ஏன்டா சும்மா ஃபன்னு. சரி எனக்கு பசிக்குது உனக்கும் பசிக்குதுல்ல. எப்பட்றா இங்கே வந்தோடனே சோறு சோறுன்ற? மச்சான் சத்தியமாக நான் சாப்பிட்லடா. வாடா சாப்பிட்லாம். எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம 3 பேரும் ஒன்றா உட்காந்து ஆண்டி இருக்காங்க 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பர்சன் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்படின்ற மாதிரி கண்ணிலே பேசிட்டு போகிறாரு. இவங்க இங்கே
இவனா? ஐயய்யோ! இவன் பார்க்கவே கூடாதுன்னு தான் நெனச்சேன். பார்த்துட்டேனே! சரி. ஆ ஹாய். அ என்ன கூப்பிட்றான்? தயங்கு அந்த பக்கம் பார்க்கவே கூடாது. இந்த பக்கம் இப்படி உட்கார்றா. ஹம். என்ன பேச மாட்டீங்களோ? ஆ பேச மாட்டீங்களோ வா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குதா பேசிகிட்டு இருக்கா. வஜ்மின்னு மச்சான் யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்க? நாங்கள் இங்கே இருக்கோம், நீ என்ன அந்த பக்கம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? அது உனக்கு தெரியலையா? அதான் சக்கரை வந்திருக்கிறான்ல. முயல் குட்டியா? அவன் இங்கே வரவே இல்லையே. மச்சான் நீ ஏதாவது ஜிகேவை பார்த்த? ஏட்டா உன் கண்ணுக்கே தெரில, என் கண்ணுக்கு இப்படி தெரியுவா? யாருமே இல்லைடா இங்கே வந்து. நீயே நான் ஆண்டி சக்கரையோட அம்மா இவ்வளோ பேர் தானே இருக்கோம். அப்புறம் தயாங்க அதை தாண்டி யாரா இருக்கா? ஆமாம் யாருமே இல்லை. அப்போ இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? என்ன மூஞ்சி தொங்கி போயிருக்கு? ஐயோ பாவம், என்னை பார்க்காம ஏங்கி போயிட்டீங்களா? என்ன சீனியர் இது? நானா சாப்பாடு ஊட்டி விடட்டுமா? போதும், கோவமாக இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. எனக்கு சிரிப்பாக வருது. உனக்கு நடிக்கவே தெரில. நீ வந்து காமெடி பீஸாகவே இரு. என்னை பார்த்து காமெடி பீஸுன்றியா நீ? அப்படி தான் தெரியுது. நீ என்கிட்ட தானே பேசுகிற. இவனுங்க கிட்டே கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது உன் கண்ணுக்கு மட்டும் நான் தெரியிறேன். ஒரு வேளை நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறல்ல, அதான் உனக்கு யாரை பார்த்தாலும் என்ன மாதிரியே தெரியும். இதான் சிம்டம் நம்பர் 1. சிம்டம் நம்பர் 1 இது புது வியாதியா? இப்போ தான் கொரியாவில் பரவிருக்கு. சரி, எதுக்கு என்கிட்ட பேசல? அது அது வந்து டேய் என்னடா மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஜிமினா, மூட்டு சாப்பிடு. அம்மா என்னம்மா? நான் ஜிமினா, ஃபெலிக்ஸு, ஆண்டி, அப்புறம் நீ 5 தட்டு தானே இருக்கணும். இது என்ன 6வது ஒரு பிளேட்டு? 6வது ஒரு பிளேட்டா? என்னடா சொல்கிற? 5 பிளேட் தான்டா இருக்குது. டேய் கண்ணை நல்லா பாடுறா, 5 பிளேட் தான் இருக்குது. டேய் ஜிமினா 6 பிளேட் இருக்குடா. டேய் உனக்கு நீ இருக்கிற டென்ஷன் உனக்கு எல்லாம் டபுளாக தெரியுது. மூட்டு சாப்பிட்றா. எங்களே சாப்பிட விட மாட்டான், அவனும் சாப்பிட மாட்டான். டேடி அவங்க பாடுறா, அவன் எடுத்து சாப்பிட்றான்டா. சாப்பிட்றானா? தயா உனக்கு என்னடா ஆச்சு? மச்சான் எனக்கு தெரிஞ்சு மச்சான் ஏதாவது மோகினி பிசாசு பிடிச்சிருச்சா? என்ன சொல்கிறேன்? மோகினி பிசாசா? ஆமாண்டா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வெளியில் போனால் இந்த மோகினி பிசாசுலாம் சுத்தமாக. அந்த மோகினி பிசாசு ரொம்ப அழகாக இருக்க பசங்களை பார்த்து தூக்கிட்டு போயிடுமா. ஒரு வேளை ஏதாவது மோகினி பிசாசு நம்ம தயங்க பின்னாடியே வந்திருக்குமோ? இருக்கும். அச்சோ. மச்சா தயங்கு, நீ அவ்வளோதான்டா. டேய் என்னடா சொல்கிறீங்க? ஆமாம் மச்சான், எங்கள் அப்பத்தா கூட சொல்லிச்சு. அதுக்கு தான் உன்கிட்ட அப்போவே சொன்னேன், நைட்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போகாதரான்னு. கேட்டியா? அந்த கோச்சு பேச்சு கேட்டு நீ தானே ப்ராக்டிஸ் ஓடின. அதான் உன் ஏதோ மூகினி பீசஸ் பிடிச்சிருச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? ஃபெலிக்ஸா என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு அப்படி தெரியும். எஸ்ரா யோசிப்போம். மச்சான் நீ போயிட்டு என்ன பண்ணுற? போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு பெட்ஷீட்டை போச்சிட்டு படுத்துக்கோ. ஒரு 2-3 நாளைக்கு எங்கேயும் போயிடாத, வீட்டுக்குள்ளே இரு. என்னடா டே ஏதோ சும்மா சொல்கிற, அப்படிலாம் இருக்காது. அப்படி இல்லையா? அப்போ எங்கே மறுபடியும் அந்த பக்கம் திருப்பி பாரு. அந்த தட்டி இப்போ மேலே அப்படியே எடுப்போம் பாரு.
என்னடா நீ சொன்ன மாதிரி பிளேட்டை தானா மேலே போகுது, மேலே போதா? தெரியுதுன்னா போச்சு போச்சு. பாரு, பிளேட் எடுத்துட்டு இன்னும் பிளேட்டு தானா போகுது. யார் எடுத்துகிட்டு போயிருப்பா? அதான் சொன்னல மோகினி பிசாசு இருக்குன்னு. நீ தான் கேட்கல. ஒரு ரூமில் தான் அந்த மோகினி பிசாசு இருக்குது. ஜிம்னா இனிமேல் நம்ம அந்த ரூம் பக்கமே போகக்கூடாது. அப்படி போனால் நம்மளையும் மோகினி பிசாசு பிடிச்சிக்கொண்டா. ஆமாம் மச்சான், வாங்க இங்கே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போகிறாங்க. ஸோ தயங்கும் என்னது? இல்லை இல்லை இல்லை, இவனுங்க சும்மா ஓட்டுறாங்க, அப்படிலாம் இருக்காது. ஆனால் நான் சொல்கிறது யாருமே நம்ப மாட்றாங்க. சத்தியமாக நான் ஜேகேவை பார்த்தனே, உன் கூட பேசினானே, இதை சொன்னால் எனக்கு மோகினி பிசாசு பிடிச்சிருக்குன்றானுங்களே. ஏய் சொன்னால் கேளுங்கடா, அவனை தாண்டா பார்த்தேன். மச்சான் இதை பாரு, நீயே நான் உங்கள் அம்மா அப்புறம் ஜங்குக்கோட அம்மா தான் இருக்காங்க, அப்புறம் ஃபெலிக்ஸ் இருக்கான். இதை தாண்டி யாருமே இல்லைடா. மச்சான் மச்சான் பாரா, இப்போ கூட அவன் என் மேலே தோலில் கை போட்டிருக்கான்டா. தோலில் கை போட்டிருக்கானா? எங்க? டீ என்னடா ஒன்றுமே இல்லைடா. டீ சொன்ன கேள்றா, பாடுறா, சிரிக்கிறானா? டே உனக்கு அவ்வளோதான், உனக்கு மோகினி பிசாசு பிடிச்சிருச்சு, அதான் நீ இப்படி வளர்றம்மா. நல்ல பூசாரியோ கூப்பிட்டு போய் புதிடுங்கம்மா, மச்சானுக்கு ஏதோ ஆயிடுச்சு. மச்சான் நீ போயிட்டு நான் சொன்ன குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு விபூதி பூசிக்கோ, நாங்கள் வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. ஸோ தயங்கவே அவன் கன்ஃபியூஸ்டாக அவன் ரூமுக்குள்ளே போகிறான். ஒரு வேலை இருக்குமோ? இல்லை 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 இல்லை, இருக்காது. இவன் ஏதோ நம்மக்கிட்ட விளையாட்டு கட்டுறான், நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன தான் நடக்குதோ? நான் டோரை க்ளோஸ் பண்ணவே இல்லை, எப்படி டோரை தானே க்ளோஸ் ஆகுது? யாருமே இல்லையே. ஒரு வேளை மோகினி பிசாசோ? போச்சு, மோகினி பிசாஸ் தான். ஐயோ ஜிமினா அப்போவே சொன்னா, நான் கேட்கல. போச்சு, மோகினி பிசாசு வந்துருச்சு. ஐயோ எங்கே ஓடுறது? ஐயோ மம்மி அப்படியே தட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போயிட்டு ஒழிஞ்சிக்கிறேன். அப்பா மோகினி பிசாஸ் போயிருச்சா? என்னது இது? சத்தம் கேட்குது. ஹாய், நீயா? நீ எப்படி வந்த? நான் அப்போவே வந்துட்டேன், நீங்கள் தான் லேட்டு. நான் லேட்டா? நீ இது நீ என் சக்கரே இல்லை, ஏதோ மோகினி பிசாசு, அதான் நீ யாருக்குன்னு தெரியலையா? யோ நான் ஜெயிக்குதாயா? நீயா? நான் நம்ப மாட்டேப்பா, இது மோகினி பிசாசு தான். ஆகா நம்பிட்டாரா? ஓ யாருக்கு இந்த பேய்னா பயமா? மவனே மாட்டினடா, என்னையும் அவாய்ட் பண்ணுற, இன்னைக்கு ஒன்று ஒரு வழி பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இந்த பக்கத்தில் வந்து அந்த பக்கம் போய், அதாவது தயம் வந்து மோகினி பிசாசு டைட்டாக கண்ணை அப்படியே மூடிட்டு நிற்பான். ஸோ அந்த டைம் வந்துட்டு ஜேகே தயங்க்கு பின்னாடி போயிடுவான். தயம் இப்போ கண்ணை திறந்துட்டு காணோம், எங்கே? ஐயோ கண்டிப்பாக அது மோகினி பிசாசு தான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சரி அதான் சொன்ன மாதிரி குளிச்சுட்டு சாமி கூப்பிட்டு விபூதி பூசிப்போம், அப்படின்ட்டு பேயும் எனக்கு வராது அப்படின்ட்டு திரும்புகிறேன். தயம் என்ன யாரோ கூப்பிட்றாங்க? யார்? நான் தான் மோகினி பிசாசு. மோகினி பிசாசா? உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும், நீ தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறல்ல, அதான் உன்னை தூக்கிட்டு போய் என்னோடய இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஏன் உன் இடத்துக்கு கூப்பிட்டு போக போறியா? ஐயோயோ என்னது? யோ நீ இந்த கதையோட ஹீரோயா? இன்னும் இப்படி பயந்தவங்களையா இருக்க? ஏய் உனக்கு என்ன தெரியும்? நீ பேசிக்கிட்டு இருக்க. மோகினி பிசாசு என்ன ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. இல்லை மோகினி பிசாசு இருக்குது, நீ பெட்ஷீட்டு போட்டு தூங்கிடு, இல்லைன்னா மோகினி பிசாசு உங்ககிட்டே வந்துடும். ஐயோ கதையோட ஹீரோனுங்கிறத மறந்து பேசிக்கிட்டு இருக்கானே. ஐயோ கடவுளே,
சரி என்னமோ நீயாச்சு அந்த மோகினி பிசாசாச்சு எனக்கு தெரியாதுப்பா. நான் கிளம்புறேன். ஏன்னா இது இவ்வளோ வந்தா இன்னொரு மாதிரி மறைஞ்சிட்டா அப்போ என்னை யார் காப்பாற்றுவாங்க? ஐயோ சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு இந்த இடத்த காலி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கா அவசர அவசரமாக குளிச்சுட்டு அப்படியே பெட்டில் வந்துட்டு பெட்ஷீட்டை எடுத்து மூடிட்டு அப்படியே படுத்திருக்கான். சரி இப்போ ஜெயிக்கிறா. என்னது இது பேயின்னு ஒரு பொய் சொன்னதுக்கு இப்படி நடுங்குறாரு. ஓ நம்ம பயம் போல இருக்கு. மாட்டினடா என்னையும் அவாய்ட் பண்ணுற இரு இந்த மோகினி பிசாசை வச்சே ஒன்று முடக்குறேன். என்கிட்டேவா இரு இரு தயம் என்ன மறுபடியும் வாய்ஸ் கேட்குது. இது சர்க்கரையா இல்லை மோகினி பிசாசா? தயம் இங்கே யார் கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்க? என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறது என்ன வா போன்னு வருது. மோகினி பிசாசோ? தயம் உங்ககிட்ட தான் யார்கிட்ட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்க? இங்கே யாரையுமே காணும். அம்மா ஏதோ ஜெமின் ப்ரோலாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, காணும். அது ஒன்றும் இல்லை. அது போக சொல்லு. எதை போக சொல்லணும்? அதான் அந்த பாத்ரூமில் இருக்கு மோகினி பிசாசு. மோகினி பிசாசா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. இல்லை உனக்கு தெரியாது. கொஞ்சம் முன்னாடி ஒன்று மாதிரியே வந்து என் முன்னாடி உட்காந்து பேசிச்சு. நான் நீ நினச்சி பேசினா அது யாரு கணக்குமே தெரியலையா. ஜிமினா கூட சொன்னான் யார்கிட்ட பேசணும் நான் சக்கரைன்றேன். அப்படி யாருமே இங்கே இல்லையேன்னு சொன்னான்டா. ஐயோ அதே தான் நீங்கள் கனவு ஏதாவது கண்டிருப்பீங்க. பகல் எப்படா கனவு வரும்? ஆமாம்ல. சரி சரி நீ முதல்ல அந்த மோகினி பிசாஸ் போக சொல்லு. மோகினி பிசாஸ் போகணுமா? ஆமாம். சரி அப்போது நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னால் அந்த மோகினி பிசாஸ் நான் போக சொல்லிடுறேன். சரி நீ தானே ஃபஸ்ட்டு என்னை பைக்கில் வான்னு கூப்பிட்ட. என்னடா ஒரு மாதிரி பேசுகிற? இது ஜங்குக்குள்ள நான் தான் மோகினி பிசாசு. மோகினி பிசாசா? என்ன வேணும் உனக்கு? இதை பாரு நீ தானே ஜங்குக்கு உன் பைக்கில் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனேன். ஆமாம். அதுக்கப்புறம் ஏன் அவனை நீ கூப்பிட்டு போகல? அது வந்து எனக்கு அவன் என்னை விட்டு போயிடுவானுன்னு ஒரு பயம். அதான் ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லோரும் விட்டு போயிட்டாங்க. அவன்கிட்டையும் க்ளோஸ் ஆகிட்டு அவனும் விட்டு போயிட்டானா, அதான் அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. இப்போ என்ன நான் இங்கேருந்து போகணுமா? ஆமாம். அப்படின்னா இனிமே நீ ஜங்குக்கிட்ட பேசணும். அப்படி நீ அவன்கிட்ட பேசினா நான் ஒரு ரூமை விட்டு போயிடுவேன். இல்லைனா நீ எங்கே போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் உன் பின்னாடியே துரத்திட்டு வருவேன். அப்புறம் நான் பேசுகிறது உனக்கு மட்டும்தான் கேட்கும். அப்புறம் உன்னை எல்லோரும் பைத்தியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பெரிய ரூமுக்குள்ளே சங்கிலிலாம் போட்டு கட்டி வச்சுருவாங்க. ஏன்னா இதெல்லாம் பயமுறுத்துற? அப்படிலாம் நடக்க வேணாம்ல. ஆமாம். அப்புறம் நாளையிலேருந்து என்ன பண்ணணும்? சக்கரை கூடயே ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் கூட வரணும். அவனை இனிமேல் அவாய்ட் பண்ணுவேன்? மாட்டேன். அப்படி பண்ணனா? பண்ண மாட்டேன்னு சொல்கிறல்ல நீ போ. அது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அப்படியே மயங்கி விழுற மாதிரி கீழே விழ. என்னாச்சு? ஐயோ மயங்கிட்டான் போல். ஆமாம் நான் கூட சினிமாலெல்லாம் பார்த்தேன். பேய் பிடிச்சவங்க பேய் போனதுக்கு அப்புறம் தான் மயங்கி விழுவாங்களோ. ஒரு வேளை சக்கரைக்கே தெரியாமல் அந்த மோகினி பிசாசு சக்கரை உடம்புல வந்து தான் பேசிட்டு போயிருக்கு போல். இப்போ என்ன பண்ணுறது? தண்ணியை தெளிப்போம். ஐயோ தண்ணி இல்லையே. தனியாக கீழே போகிறதுக்கும் பயமாக இருக்குது. அந்த மோகினி பிசாசு வந்து என்ன பிடிச்சிச்சுன்னா? இல்லை சக்கரைக்கிட்ட பேசினா அந்த மோகினி பிசாசு போயிடும். ஆனால் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு
தான் தண்ணி எடுக்கிறதுக்காக ஓடுறான். டேய் 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 எங்கடா ஓடுற? அம்மா அம்மா தண்ணி குடு தண்ணி குடு. எதுக்குடா? அது தாகமாக இருக்குமா? இங்கே குடிக்க வேண்டியதானடா? இல்லைம்மா ரூமில் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தண்ணி எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்துட்டு ஜக்கு கிட்ட தான் அப்படியே போயிட்டு அவன் முகத்துலலாம் தண்ணி தெளிச்சிட்டு ஜெகே இப்போ அவன் சர்க்கரையாக இருக்கானா இல்லை மூக்கின பிசாசாக இருக்கானா? ஜேகே ஆ என்னாச்சு? நான் எப்படி இங்கே வந்தேன்? ஐயோ இல்லை சக்கரை அது ஆ நீ தானே என்கிட்ட ஏதோ டவுட்டு கேட்கணுன்னு வந்தியே. ஓ டவுட்டு கேட்க வந்தனா? ஆமாம் ஏன் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை? அது அது அதெல்லாம் விட இனிமேல் நான் உன்கிட்ட பேசுகிறேன். நிஜமா பேசாமலும் போக மாட்டீங்களா? உங்ககிட்ட பேசணுன்னா தான் அந்த மோகினி பிசாசு எனக்கு பிடிச்சிக்குமே. இல்லை 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 இனிமேல் நான் உன் கூடவே இருக்கேன். ப்ராமிஸ். உன்னை விட்டு போயிட்டீங்கன்னா அதான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. பரவாயில்லையே நான் போட்டு இந்த மோகினி பிசாசு கெட்டப்பு எவ்வளோ நல்லா பிளான் விட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ்ஸு, இவருக்கு இப்படி ஒரு வீக்னஸ்ஸு. எப்படியோ அவரை நம்ம கூட இருக்க வச்சிட்டா அவரை ஹாப்பியாக பார்த்துக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் இவனை பயமுறுத்தி பார்த்தா நல்லா தான் இருக்குல்ல. எவ்வளோ டல்லாக பேசிகிட்டு இருந்தான், ஆனால் இந்த 2 hours இப்படியே ஒரு குழந்தைய மாறிட்டா. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? டெஸ்ட்டு வச்சு பார்ப்போம். என்ன பண்ணுறது? எங்கே அந்த லைட்டு? இங்கே இருக்குது. ஷேடோ மாதிரி ஏதாவது வேணுமே. அந்த டையை ஆங்கரில் மாட்டி அப்படியே அதில் ஷேடோவை காமிச்சிருவோம். அப்போ நம்மளால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? தயம் ஒரு நிமிஷம் நான் இதை வந்துடுறேன். எங்கே போகிற? ரெஸ்ட் ரூம் போகிறேங்க. அதுக்குமா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? சரி சரி சீக்கிரமா வா. அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு சங்குட்டா எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு கரண்ட் அதாவது அந்த லைட் ஆஃப் பண்ணிடுறோம். ஏன்னா கரண்ட் போயிடுச்சு. ஐயோ இருட்ட பார்த்தாலே அந்த மொபைல் பிசாஸ் வர மாதிரியே இருக்குது அப்படின்னும் போது அப்படியே பின்னாடி திரும்புகிறான். ஜேகே இருக்கியா? டே சக்கரை பயமாக இருக்குடா வந்து கூட்டு போடா. ஐயோ இவன் வேறு எங்கே போனான்? டே ரெஸ்ட் ரூம் தானே போகிறேன்னு சொன்னேன், அதுக்கு என்னடா இவ்வளோ நேரம்? ஐயோ ராமா காப்பாற்று அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. டக்குன்னு தயம் என்ன மறுபடியும் மோகினி பிசாஸ் வாய்ஸ் கேட்குது. ஐயோ ஐயோ மோகினி பிசாஸ். ஏய் நான் தான் அவன்கிட்ட பேசுகிறேன்னே அப்படியே வந்தேன். போ 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 ஓடு ஓடு. இன்னும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜேகே தான் சரி இப்போயும் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க தயங்காடியே போயிட்டு ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஏங்க என்ன பண்ணுங்க ஜமுக்கா அந்த மோகினி பிசாசு வந்துருச்சுடா. மோகினி பிசாசா? ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சோறு விட்டுறதுக்காக சொல்கிற கதைங்க. என்னங்க இப்படி இந்த காலத்தில் எப்படி இருக்கீங்க? இல்லை ஜமுக்கா அந்த மோகினி பிசாசு இப்போ கூட உனக்கு பின்னாடி தானே நிற்கிது. பின்னாடியா? ஏங்க ஒன்றுமே இல்லையேங்க. ஏன்னா வந்து அது த்ரெட்டில் வச்சு தான் ஜேகே எல்லாமே பண்ணியிருப்பான். ஸோ கையில் தான் அந்த த்ரெட் இருக்கும். பின்னாடி தானே அந்த ஷேடோ போயிடுச்சு. திருப்பியும் முன்னாடி தள்ளுறான். இல்லைங்க அங்கே தான் இருக்குது. இது பாரு இனிமேல் நீ என்கிட்டே இரு. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. நான் உன் கூட இருந்தால் அந்த மோகினி பிசாசு என்கிட்ட வரமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. இப்போ நான் உன்கிட்ட பேசலைன்னா அது மறுபடியும் வந்து என் மேலே ஏறிடும். மோகினி பிசாசு உங்கள் மேலே வருமா? ஆமாம் ஆமாம். அதனால் நம்ம இனி எங்கே போனாலும் ஒன்றாவே போகலாம். என் கூடவே இரு. ஒன்றா தானே இருக்கலாமே இருக்கலாமே, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
தயம் அங்கே பாரு. ஆ என்ன வா போன்னு கூப்பிடுற? ஆ வாங்க போங்கன்னு கூப்பிட்டா எனக்கு என்னமோ நீ ரொம்ப வயசானவங்க தெரியுது. உனக்கு ஓகே இல்லைன்னா நான் வாங்க போங்கன்னே கூப்பிட்றேன்னு. வேணாம் வேணாம், நீ வா போன்னே கூப்பிடு. அப்புறம் நான் இதுக்கு ஏதாவது சொல்ல போய் அந்த மோகினி பிசாசு என்னை பிடிச்சிரும். என்ன அந்த மோகினி பிசாசு போகணும் அதானே? ஆமாம். சரி, அப்போ நான் என்ன பண்ணாலும் நீங்கள் சத்தமே போடக்கூடாது. ஆ ஆ போட மாட்டேன். இப்போது அப்படியே மெதுவாக கண்ணை மூடு. எதுக்கு? எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னல, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே தயம் கண்ணை மூட சொல்லிட்டு அப்படியே டேயை வந்து கிஸ் பண்ணிடுறான். அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே வாயில் கையை வச்சுட்டு நிற்கிறான். என்ன பண்ண? நீங்கள் தானே சொன்னீங்க அந்த மோகினி பிசாசு போகணுன்னு. அதான் இப்படி பண்ணால் மோகினி பிசாசு போயிடும், இனிமேல் வராது அப்படின்றான். ஓகேடா, இதோட நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய்.